இப்பதானே காஃபி வேணும்னு சொன்னேன். இவங்க போடுற காஃபி கசாயம் மாதிரி கொண்டா. அவங்கள பாரு. ஆண்டி எனக்கு காஃபி வேணாம் ஆண்டி. சரி ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? ஏன் கேள்ற? இல்ல ரோஹிணி தான் இதெல்லாம் சொல்றாங்களான்னு நம்ப முடியலடா. ஓஹோ. எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அதுல பெரிய அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமா கூட ஏதோ சண்டை போல. என்ன பிரச்சனை அவங்க சொல்லவே இல்லை. அம்மா கிட்டயும் நீ ஏதோ கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஏதுன்னு தெரியாம அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. உங்க சிஸ்டர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது எப்படிங்க பிடிக்காம இருக்கும்? எங்க வீட்டுல நான், அம்மா, என்னோட 2 அக்கா. அப்பா இறந்துட்டாரு. என் அக்கா மீனா இருக்காங்கல்ல, எனக்காகவும் என் இன்னொரு அக்காக்காகவும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க படிப்பை ஸ்கூலோட நிறுத்திட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. அவங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன இஷ்யூன்னு சொல்லலன்னா அதை ரொம்ப கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா அவங்க முன்னாடி போய் நீங்களும் இப்படி டல்லா இருந்தீங்கன்னா எப்படி? எதையும் போல ஜாலியா பேசி கொஞ்சம் அவங்களை சிரிக்க வச்சு அந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். அப்புறம் அவங்களே என்ன இஷ்யூன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் அப்படியே ட்ரை பண்றேன். இப்ப கொஞ்சம் கிளியர் ஆயிட்டீங்கல்ல? தேங்க்ஸ்ங்க. நீங்க இப்படி டல்லா இருக்கிறத பார்த்ததும் ஏதோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நினைச்சிட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. போய் சொல்லவே கூடாதுன்னு முடிவு எடுத்தான்.